Hi, hello, this is Adi once again. I hope you all are safe and clear, and hoping again that all are following all the COVID measures and precautions. And yeah, this too shall pass, so we need not worry. So coming to this video, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எம்பிசி ரிசர்வேஷன் இந்த 2021 யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் எனி சான்சஸ் தட் இட் கேன் பி அப்ளிகபிள். ஸோ we gonna discuss about the same. ஸோ ஆஸ் பர் தட் லாஸ்ட் இயர் வந்து இந்த ரிசர்வேஷன் எம்பிசி ரிசர்வேஷன் வந்து ஆக்ஷனுக்கு வந்துச்சு. அண்ட் ரீசெண்டாக வி ஆல் நோ தட் மதுரை மெட்ராஸ் பெஞ்ச் வந்து கேன்சல் பண்ணாங்க இந்த ஒரு லாவை. அண்ட் அகைன் வந்து இது மெட்ராஸ்க்கு வந்து மெட்ராஸ் பெஞ்சுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. அதுலேயும் வந்து ரத்து தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் தென் அகைன் த கவர்மெண்ட் டிஎன் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணாங்க. அண்ட் வி ஆல் நோ தட் சுப்ரீம் கோர்ட் வந்து February 15, 16 அன்றைக்கி ஃபுல் கேஸையும் வந்து எல்லா ஆர்கியூமெண்ட்ஸும் அன்றைக்கி 2 நாள்லேயே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்தோ நிறைய பாலிட்டிக்ஸ் பிளேலாம் இதில் இன்வால்வ் இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அகடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோவில் இதோட பேசிஸ், இந்த ரிசர்வேஷனோட பேசிஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஃபாலோட் அப். அண்ட் அகைன் டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் 2021 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நாளைக்கு 7, தட் இஸ் 7 நாளைக்கு டுமாரோ 5 PM முடிய போகுது. அண்ட் ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பட் it is official that tomorrow 7 5 PM முடிய போகுது. அண்ட் ஒன் மோர் திங், ஸ்டில் வந்து எம்சிசி ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. தட் இஸ் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி அந்த கேஸ் மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இன்னும் கேஸ் நிற்கிது. ஸோ இன்னும் எம்சிசி கவுன்சிலிங் வேறு ஸ்டார்ட் பண்ணல. ஸோ we can expect that ஆஃப்டர் எம்சிசி நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே தான் டிஎன் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், இன்க்ளூடிங் அதர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். பிகாஸ் ஆஸ் வி ஆல் நோ என்எம்சி, தட் இஸ் நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் சொல்கிறது தான் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணும், இன்க்ளூடிங் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து என்எம்சி சொல்கிறது தான். ஸோ எப்போ கவுன்சிலிங்கை க்ளோஸ் பண்ணணும், எப்போ கவுன்சிலிங்கை ஓப்பன் பண்ணணும் எல்லாமே சொல்கிறது என்எம்சி. ஸோ we can expect that ஆஃப்டர் எம்சிசி கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் பிஃபோர் தட் மெரிட் லிஸ்ட் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் விடுவாங்க. தட் இஸ் ஆந்திர பிரதேஷ்லாம் விட்டுட்டாங்க, ஆஸ் வி டிஸ்கஸ்ட் இன் த ப்ரீவியஸ் வீடியோ. ஸோ கம்மிங் டு த மெயின் டாபிக், தட் இஸ் எம்பிசி ரிசர்வேஷன் கேஸ் வந்து February 15, 16 தான் வந்து ஹியரிங் தட் இஸ் வச்சுருக்காங்க. ஆர்குமெண்ட்ஸ்லாம் அன்றைக்கி முடிச்சிட்டோன்னு சொல்லியிருந்தாலும் பட் we can expect that அன்றைக்கி வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வ் பண்ணுவாங்க. வேறு அன்றைக்கி ஒரு 2 weeks, அடுத்த 2 weeks வந்து லேட் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் 1 month ஆகலாம் அந்த ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு. பட் we can't delay even more than this because next நீட்டே வந்து அப்ரோச்சிங்கில் வரப்போகுது. ஸோ ரொம்ப டிலே ஆகிடும். ஸோ ஈவன் ஆஃப்டர் திஸ் எம்சிசி வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாரும் லாஸ்ட் இயர் மாதிரிலாம் வந்து கவுன்சிலிங் வந்து அவ்வளோ அந்த பீரியடில் இருக்காது. பிகாஸ் திஸ் இயர் வந்து குயிக்காக முடிச்சிருவாங்க கவுன்சிலிங் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் இன்க்ளூடிங் எம்சிசி. ஸோ finally what we can expect is that there is a less chance for the application of MBC reservation 10.5 in this academic year 2021. So that's it. Bye bye until we meet next time.